சூஃபியாக்களின் இறை கோட்பாடு, அதாவது அவர்கள் எவ்வாறு இறைவனிடத்தில் நெருங்கினார்கள், எவ்வாறு இறைவனுடைய அன்பை பெற்றார்கள், எவ்வாறு இறைவனை தன் உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் தன் செயல்கள் அனைத்தும் இறைவன் செயலாக நினைத்து தான் என்ற அகந்தையை விட்டொழித்து இறைவன் தான் அனைத்துமாக நடத்துகிறான் என்ற பேருண்மையை விளங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் என்பதை சில பயிற்சிகள் மூலமாக தங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்பே ஜிகிரு என்று சொல்லுவார்கள், ஜிகிர் கல்பி என்றும் சொல்லுவார்கள். இந்த கல்பே ஜிகரை செய்வது எல்லாரும், முஸ்லீம் நான் முஸ்லீம் அனைவரும் இந்த கல்பே ஜிகரை தொடர்ந்து செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களிலே அவர்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக உணரலாம். இரண்டாவதாக, இதற்கு என்று சில செயல்முறை வடிவங்கள் உள்ளன. அதன் முறைப்படி செய்தால்தான் இந்த ஜிகரை கல்வி நமக்கு கைகூடி வரும். மற்ற தியான முறைகள் அனைத்தும் வாயினால் சொல்லப்பட்டு மொழிவதன் மூலமாக நமது உள்ளத்தின் ரியாக்ஷனாக உள்ளே செல்லும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஜிகரை கல்வி என்பது வாயினால் சொல்லுவது அல்ல, மூச்சின் மூலமாக இந்த ஜிகரை செய்வது மிக மிக உகந்தது. அதாவது இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், அதாவது கிப்லா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களின் இறை இல்லத்தை நோக்கித்தான் அமர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை வெளிப்புற செயல்களிலிருந்தும் விடுபட்டு ஒரே நிலையில் மைண்டை மற்ற எந்த செயல்பாடுகளிலிருந்தும் நீக்கி கிப்லாவை முன்னோக்கி நாம் உட்கார வேண்டும். இதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் அனைவரும் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சித்தர்களின் காலையில் செய்வது மிக மிக உகந்தது. அதற்கு மீறி ஒரு 6 மணி என்பது ஒரு நடுத்தரமான நேரம். மாலை 5லிருந்து 7 மணி வரை இந்த 2 வேளைகளையும் இதை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கண்டுவிடலாம். ஒரு ஏற்றத்தாழ்வு மனிதர்களுக்குள்ளே, நல்லது கெட்டது, தீவினை நல்வினை, செயல்பாடு செய்யலாம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு குதர்க்கமான மனப்பான்மை உங்களிடமிருந்து அகன்றுவிடும். நீங்கள் யாரை நாடி செல்கிறீர்களோ அவர்கள் உங்களை நாடி வருவார்கள். நீங்கள் எந்த செயலை நாடி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒளிக்கதிரால் ஆக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலமாக, அல்லாஹ் நபியில் ரசூல்மார்களின் மூலமாக உங்களுக்கு ஆணையிட்டு அந்த காரியங்களை நிறைவடை செய்ய இந்த ஜிகரை கல்வி உதவி செய்யும். மிக மிக முக்கியமான ஒரு ஜிக்ரி என்பது இந்த ஆன்மீக உலகத்தில் சூஃபியாக்களின் ஜிக்ரி என்பது 100% அடித்து செல்லக்கூடிய ஒரு செயலாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இதை இந்த பிரிவில் கற்று பயனடையணும் என்று உங்கள் தகுதியில் எழுதியிருந்தால்தான் இதை நீங்கள் பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். உலகில் உள்ள அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கும் இறைவனுடைய ஆணை பிறப்பிட்டு இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கும் தகுதியான ஆசிரியரும் தகுதியான உஸ்தாதும் தகுதியான ஹஜரத்தும் உங்களுக்கு அமையப்பட வேண்டும் என்பது வழி பரம்பரையாக சொல்லப்பட்ட உண்மை. அன்பு உள்ளங்களே, உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது என்னவெனில், மனதை ரிலாக்ஸாக வைத்து கொள்ளுங்கள், உடம்பை இறுக்கமாக வைத்து கொள்ளாதீர்கள். தளர்வு நிலையில் மனதையும் உடலையும் வைத்து கொள்ளுங்கள். மனதை ஒரு நிலைப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். வாய் மூலமாக எந்த சொற்களையும் சொல்ல வேண்டாம். அதாவது உடம்பில் உள்ள அனைத்து உடலுக்குடைய இதுவை குடல், ஈரல், இதயம், மூளை போன்ற இன்றியமையாம உறுப்புகளைப் போல ஆன்மாவுக்குரிய நுட்பமான உறுப்புகளும் உள்ளன. இவற்றுக்கு லதாவி என்று சொல்லப்படும். லத்தீஃபா என்றால் ஒருமை, லதாபு என்றால் பழமை. இது நுட்பம் அல்லது தூய்மையானது என பொருள்படும்.
இது நஸ்கபந்தியா என்ற அமைப்பின் மூலமாக உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக உடலில் உள்ள 7 மையங்களில் உங்களுக்கு இடது வலது என்ற நிலைகளில் உங்களது வலது புறத்தில் இருக்கக்கூடிய, நான் தொட்டு காமிக்கிறேன், வலது என்பது ரைட் ஹேண்ட். நீங்கள் எதிர் திசையில் உள்ளபோது நன்றாக நோக்கிக் கொள்ளுங்கள். வலது என்பது ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் அதாவது மார்புக்கு கீழே உள்ள ஒரு குறிப்பிட்ட இடம், இது ஒன்றாவது கல்பு என்று சொல்லக்கூடிய இதயம். கல்பு என்று சொல்வது இதயம் என்று சொல்லுவார்கள். இந்த இதயத்தில் நீங்கள் உணர்வை செலுத்தும் பொழுது இதனுடைய துடிப்புகள் நான் அனைவருமே அறிவோம். ஆன்மாவின் செயல்திறனை சார்புடையது இதயத்தில் அமைந்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தி ஆழ்ந்த தியானத்தில் திக்ரின் திறமையை பெருகச் செய்வதே இதனுடைய நோக்கமாக அமையும். இதனுடைய முதலாவதாக வானத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதில் இறங்கி, இந்த சாதகர் என்பது மாணவர் செய்யும் இந்த கல்வின் மூலமாக அவர்களுடைய ஆக்னா சக்கரத்தில் மஞ்சள் நிறத்தை காட்டுவார்கள் என்பது நம்ம தரிகாவில் கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மூச்சை இழுக்கும் பொழுது அல்லாஹ் 2 எழுத்து அல்லாஹ், ஹூ என்பது இந்த கல்வின் மீது ஆணித்தரமாக விழ வேண்டும். HOO ஹூ என்பது அல்லாஹ் ஹூ. நான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்று. இது வாயில் சொல்லுவதில்லை, மூச்சின் மூலமாக செய்ய வேண்டும். இவ்வாறு 5 நிமிடங்கள் அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ என்று 5 நிமிடங்கள் இந்த லத்தீஃபாக்களின் மேல் ஹூ என்ற சொல்லு அழுத்தமாக பதிய வேண்டும். அடுத்ததாக இதற்கு வலதுபுறத்துக்கு நேர் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய மார்பு கீழுள்ள பகுதி தான் ரூஹு எனப்படும் ஆன்மா. ஆன்மா, சோல், ரூஹு அத்தனையும் ஒரே இடத்திற்கு குறிப்பிடக்கூடியது. இந்த 2வது ரூஹு ஆன்மாவானது இதயத்திற்கு நேர் எதிரே உடலின் வலப்புறத்தில் உள்ளது. இதனுடைய தலையாய செயல்பண்பு புலன்களை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைவுபடுத்துவதே ஆகும். அதாவது 2வது ரூஹு என்பது உடலின் வலப்புறத்தில் இருக்கிறது. இடப்புறத்தில் கல்பு, அது நேர் எதிரே வலப்புறத்தில் மணியை போட்டு அந்த பாக்கெட்டிற்கு கீழ் உள்ள பகுதி என்பது தான் அவங்களுடைய ரூஹு. புரியுதுங்களா? கல்பு என்பது இந்த இடப்பக்கத்தில் உள்ளது, ரூஹு என்பது வலப்பக்கத்தில் உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இதே முறையில் அல்லாஹ் என்ற வார்த்தையை இழுத்து ஹூ என்ற ஒளியை நமது ரூஹின் மீது படும்படி செய்ய வேண்டும். ஐந்து நிமிடங்கள் இடது பக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக 3வது ஷிரி என்ற இடம் இடது பக்கத்தின் மேலே உள்ளது. இந்த இடத்தில் ஷிரி என்பது 3வதாக அமைந்துள்ளது. இது இதயத்தின் மேல் பாகத்தில் இருக்கிறது. ஆன்மீக நுண்ணோக்குடன் கஷ்பு என்னும் அகப்பார்வையை இணைப்பது இதன் முக்கிய பண்பாகும். ஷிரி என்பது இடது பக்கத்தின்
கல்புக்கு மேலே உள்ள பகுதி, இதிலும் 5 நிமிடங்கள் உங்களுடைய மூச்சை அல்லாஹ் என்ற இழுத்து ஹூவை அந்த சிறியின் மீது பதிய வைக்க வேண்டும். ஐந்து நிமிடங்கள் நீங்கள் கடிகாரத்தில் ஒரு 5 நிமிடங்கள் குறியீடு பண்ணி செய்வதாலும் செய்து கொள்ளலாம். கவனமாக நான் சொல்லுவதில் கவனத்தை வையுங்கள். இடதுபுறம் கல்புக்கு மேலே உள்ளது சிறி, 5 நிமிடங்கள். அடுத்ததாக கஹ்ஃபி என்ற இடம், அதாவது வலது பக்கத்தில் ரூஹுக்கு மேலே உள்ள இடம் கல்ஃபி என்பது. இந்த கல்ஃபி என்பது உங்களுக்கு எவ்வாறு என்றால், ரூஹுக்கு மேல் பகுதியில் அமைந்தது அல்லாஹ் நம் அருகே இருக்கிறான் என்ற நினைவை உணர்த்துவதே இதன் வேலையாகும். கல்ஃபியின் வேலை என்னவென்றால், அல்லாஹ் நம்மிடம் இருக்கிறான் என்ற ஒரு உணர்வை சொல்லுவதுதான் கல்ஃபி என்ற ஒரு லத்தீஃபானுடைய வேலையாக அமைந்துள்ளது. இதையும் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ், அதாவது நீங்கள் எவ்வாறு இதை உச்சரிக்க வேண்டும் என்றால், கல்பிலிருந்து எடுத்து கஸ்பியில் விட வேண்டும், கல்விலிருந்து எடுத்து ரூஹின் மீது விட வேண்டும், கல்வியிலிருந்து எடுத்து சிறின் மீது விட வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். செயல் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? ஒவ்வொன்றும் கல்வியிலிருந்து தான் அல்லாஹ் என்ற உச்சரிப்பு கிளம்பி ஹூ என்பது அந்த லத்தீஃபாக்களின் மேல் பட வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திகட்டல் இருக்கக்கூடாது. இதை உறுதியாக உங்களுக்கு மாற்றம் எது தென்பட்டால் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் என்ற ஒரு உச்சரிப்பை கல்பில் மூலமாக எடுத்து ஹூ என்ற ஒரு அழுத்தத்தை ஷிர்ரியிலையும் 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் கல்பியிடம் அல்லாஹு என்ற கல்வியிலிருந்து எடுத்து சிறியின் மீது விட வேண்டும். அல்லாஹு என்ற உச்சரிப்பை மூச்சின் மூலமாக எடுத்து ஒவ்வொரு லத்தீஃபாக்களிலும் செய்து வரும் பொழுது 5ஆவதாக அகுபா என்ற இடத்தில் நாம் சென்றடைகிறோம். 5வது அகுபா என்பது இதுவும் இறைவனின் நன்மையை காண உதவுகிறது. இந்த அகுபாவின் நாம் உணர்வு மையத்தில் எவ்வாறு நாம் பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் என்ற ஒளிநாமத்தை கல்விலிருந்து கொண்டு வந்து அகுபாவில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்ற கல்விலிருந்து எடுத்து அகுபாவின் மீது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இதற்கு 5 நிமிடங்கள் ஆகும். இப்பொழுது கிட்டத்தட்ட 5 லத்தீஃபாக்களிலும் 5 நிமிடங்களாக 25 நிமிடங்கள் கழிந்துவிட்டன. அடுத்ததாக நாம் செய்வது 6வது காப கௌசைனி நப்சு என்ற இடம். அந்த நப்சு என்ற இடம் என்பது அதேபோல் அல்லாஹூ என்று கல்விலிருந்து எடுத்து அந்த நெற்றிக்கண் 2 புருவங்களுக்கு மையத்தில் அந்த ஹூ என்ற ஒரு அழுத்தமாகப்பட்டது உந்துதல் பண்ணி வெளியே செல்லுவது போல் நீங்கள் உணர வேண்டும். அல்லாஹூ என்ற ஒளியை கல்வியிலிருந்து எடுத்து ஹூ என்ற ஒரு உச்சரிப்பு 2 புருவ மையத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவது போல் நீங்கள் அந்த செயல்பாட்டை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இதுக்கு ஒரு 5 நிமிடங்கள் ஆகின்றன. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது சுல்தானுல் அக்தார் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலை. இந்த உச்சந்தலை என்பது துரிய ராஜயோகம், 1000 இதழ் தாமரை, அதாவது சுல்தானுல் அக்தார், 2வது சகசரதாரம் என்று சொல்லக்கூடிய உயிரே உணரக்கூடிய நிலை என்று சித்தர்கள் சொல்லுவார்கள். இந்த நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹூ என்ற ஒரு என்ற நாமத்தை இழுத்து கொண்டு வந்து இந்த உச்சந்தலையில் ஹூ என்று உள்முகமாக செலுத்த வேண்டும். மூச்சுக்காற்றின் விலையாக அல்லாஹ்வை இழுத்து உச்சந்தலையில் உள்ளே ஹூ என்பதை செலுத்தும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய
ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்களிலும் அல்லாஹ்வினுடைய திருநாமம் ஒலித்து கொண்டே இருக்கும் என்பது இதனுடைய வல்லமையான ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த நிலைகளை நீங்கள் 7 நிலைகளும் 7 5 35 நிமிடங்கள் செய்து கொண்டு கடைசியில் ஒரே ஒரு நிமிடம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்கள். ஆரம்பத்தில் எப்படி நீங்கள் மூச்சை அல்லாஹ் என்று இழுத்து கல்வின் மீது விட்டீர்களோ அதேபோல் கடைசியாக அல்லாஹூ என்ற ஒரு ஒளியை எடுத்து ஒரே ஒரு நிமிடம் செய்தால் போதும். 7 அவயங்களிலும் 5 நிமிடங்கள் 35, இந்த ஒரு நிமிடம் சேர்த்து 36 நிமிடங்களில் உங்களுடைய பயிற்சி முடிந்துவிட்டது. அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முராகபா என்ற தியான நிலைக்கு கண்களை மூடி ஆழ்ந்து உள்ளே இழுக்கும் மூச்சு, வெளியே விடும் மூச்சு. இன்ஹேல் எஸ்கேல், இன்ஹேல் எஸ்கேல், இன்ஹேல் எஸ்கேல். அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ. நான் ஒளிவுள் மூலமாக சொல்கிறேன், வாயில் மூலமாக சொல்லக்கூடாது. மூச்சின் மூலமாக அல்லாஹூ அல்லாஹூ என்ற ஒரு தியானத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த 7 லத்தீஃபாக்களிலும் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டு இருந்தீர்களேயானால் ஒரு 3 நாட்கள் 11 நாட்களில் உங்களுடைய நிறங்கள் உங்களுக்கு தென்படும். அந்த நிறங்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய நிறங்களாக கருதப்பட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 4ஆம் வானம், 5வது வானத்திலிருந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ் தென்படும் என்பது மிக மிக உண்மையான கருத்து. அடுத்ததாக உள்ளதுதான் மிக முக்கியமான அரிசை அடையக்கூடியது. அது இதையே போல் இல்லை. அடுத்த நிகழ்ச்சி அது கலர்கள் உங்களுக்கு தோன்ற செய்யாது. இது பயிற்சியின் மூலமாகத்தான் நீங்கள் கண்டடைய வேண்டும். அதற்கு பயிற்சி தனி பயிற்சி. அரிசை அடைவது என்று அவ்வளவு சுலபமான காரியமில்லை. அதற்கு இந்த லத்தீஃபாக்களின் பயிற்சியை முடித்துவிட்டு அடுத்த 2ஆம் நிலை தான் அரிசை அடையக்கூடிய பயிற்சி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த லத்தீஃபாக்களில் நாம் சொன்னது கவனமாக கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு முறையும் கல்வியின் மூலமாக சென்று லத்தீஃபாக்களின் மூலமாக ஹூ அடைய வேண்டும். கல்வியின் மூலமாக சென்று சிறையில் ஹூ அடைய வேண்டும். கல்வியின் மூலமாக அல்லாஹூ என்று ஒழித்து ஹூ என்பது சுல்தான் அருத்தாரில் பட வேண்டும். இப்படியாக நீங்கள் இதை உகந்த நேரம் 4 மணியில் பெரும முகூர்த்தம் செய்து கொண்டு நடைமுறைப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் இதில் என்னவென்றால் கடைசியாக ஒரு முடிவான சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். இன்றும் 10 நிமிடங்கள் உள்ளன. அதாவது மனதை சூஃபியாக்கள் பேரு ஆணி வேறாக பிரித்து அதை 7 நிலைகளாக பிரித்து கூறியுள்ளார்கள். அந்த 7 நிலைகளையும் சிறிது சிறிதாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையின் முடிவுக்கு நான் வர நினைக்கின்றேன். அதாவது நப்சு என்பது மனம், மனம் என்பது ஆசை, ஆசை என்பது பேராசை. இன்னொன்று, நீங்கள் இந்த திக்கரை செய்யும் பொழுது சில சலவாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அதை நான் முன்னரே சொல்லியிருக்க வேண்டும். சில மறதியினால் நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன். நீங்கள் கிபிலாவை நோக்கி உட்கார்ந்து கொண்டு அந்த கிபிலாவை நோக்கி உட்கார்ந்து கொண்டு அவுது பில்லாஹி மின சைத்தான் ரஜீம், அல்லாஹ்வினுடைய ஜின்களுடைய சைத்தான்களுடைய ஏவலையிலிருந்து என்னை காப்பாற்றி விட வேண்டும் ஆண்டவனே என்று சொல்லிக்கொண்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற ஒரு வாக்கியத்தையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக அஸ்தாபிருல்லாஹு ரப்பி மின்குள்ளி தன்மின் அதூபு இலேகி என்ற ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3ஆம் கலிமா சுபஹான் அல்லாஹு வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற 3ஆம் கலிமாவையும் 2ஆம் கலிமா ஷஹாதத் அஸ்ஸகது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஷகது வசகது வஹது அன்ன முஹம்மதன் அப்துகு வ ரசூலுகு என்ற 2ஆம் கலிமாவையும் நீங்கள் உச்சரித்து கொண்டு அடுத்ததாக இந்த லத்தீஃபாக்களின் மீது உங்களுடைய அல்லாஹ்வினுடைய திக்கரை நீ ஆரம்பம் செய்ய வேண்டும். இதை நாம்
ஆரம்பித்த பின்னர் தான் ஒவ்வொரு லத்தீஃபாக்களிலும் நாம் இந்த திக்கரை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் சொல்ல மறந்ததற்கு தாங்கள் பொறுத்தருள வேண்டும்.